இந்த கும்பாபிஷேகத்துக்காகவும் ஆர்வம் பாடப்பட்ட இரவு போதும் எந்நேரம் கிட்டத்தட்ட 45 நாட்கள் 60 நாட்களாக கும்பாபிஷேக என்று இந்நேரம் கும்பாபிஷேகத்துக்காக பாடம் பாடப்பட்ட சந்திரபேர் அவர்களுக்கு அவர்களுக்கு நம்பப்படுகிறார். நினைத்துக் கொண்டுதான் இருக்கும், நீங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது கூட அவரது விதிகளை அடைகிறார். எந்த ஒரு நாட்டுக்கு எது நடக்குமோ அது நடந்துதான் ஆக வேண்டும் என்றார். அதே போல சில ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீலங்காவை பற்றி போய் நான் கேட்டேன். அங்கு இப்படி அனாவசியமாக எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, கஷ்டமாக இருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் ஏன் அவர்களுக்காக ஏறிக் கொள்ளக்கூடாது என்று சொன்னார். மறுபடியும் அதே பதிலைத்தான் சொன்னார். எனவே மகான்கள் அத்தனை பேரும், ஞானிகள் அத்தனை பேரும் நாம் நிலத்திலையெல்லாம் நடத்தி முடித்து விட்டால் எனக்குள்ள ஒரு சந்தேகம். காரணம், கோவிந்த அத்தனை பேரும் உலகில் என்பதற்காகத்தான் சென்றுவிடுகிறார்கள். இந்த உலகில் என்பது நிலைத்து இருந்தால் இந்த ஒரு வேலை கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, ப்ரமோஷன் கிடைத்தவுடன் மேனேஜர் ஆகுமா, இப்படியே நம்முடைய ஆசையில் வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால் அவருடைய அருள் அத்தனை அனுபவிக்காமல், இந்த ஆனந்தத்தை அனுபவிக்காமல், அமைதியை அனுபவிக்காமல், சாந்தத்தை அனுபவிக்காமல் போகிறவர்களெல்லாம் இந்த ஏக்கத்திலே செலவிட்டு வருகிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அடிமை பெருமக்களை நான் தாழ்ந்து கேட்டுக் கொள்கிறேன். போகிறவர்களுக்கு ஓவியங்களுக்கு மாற்றம் கேட்காமல் தயவுசெய்து நீங்கள் சாந்தத்தை எழுங்கள், அமைதி எழுங்கள், ஆனந்தத்தை எழுங்கள், நிறைவே எழுங்கள் என்று சொன்னால் போதும். அந்த மனதை பொன் செய்யும் மருந்து என்பதை புரிந்து கொண்டு பெற்றதை வைத்து திருவாள் வாழ்கிற மகத்தான் ஒரு உண்பத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தன்னை அறிய தனசொல் தேடிந்து தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிய அறிந்ததை தன்னை அறிவித்து தான் இருந்தானே என்ற மகான் வாக்கு நிச்சயமாக இவர்கள் முன்னிலேயே நமக்கு ஒரு நல்லதைத்தான் செய்யும் என்று சொல்லி சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று
அதுக்குள்ள காயமனம் தெளிவு வந்திருக்கிறார். ஆனா இந்த ஆபீஸர் வந்தது அவருக்கு மானமும் மரியாதையும் வரணும்னு சொன்னார். ஆங்கிலத்தில் வந்திருக்காரு. அந்த மானமும் மரியாதை நான் கட்டாயமா கொடுக்க வேண்டிய என்னுடைய காரணம். அதுக்காக நான் அவர் போய் விவாதம் பண்ணேன். அவரை கொண்ட யாத்திரை அனுப்பிச்சேன். அதை விஷயமானு நினைச்சுக்காக போகணும். அதுபோல நாம் மான மரியாதைகள் நம்ம கட்டாயமா கொடுப்பார். மான மரியாதை அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால அவருக்கு போனாக்கா பெரியவர்களுக்கு போனாக்கா ஈஸ்வர சாட்சாத்காரம் வேணும், சாஸ்திர சொல்வதில் அவரோட ஐக்கியம் வேணும் என்னது ஒரு பிரார்த்தனை மாதம் நீங்க வைக்கணும். அவரை ஒன்றும் கேட்காத யோகி ராமசத்து 4 பேர்ல அவ்வளவு பேசான மந்திராலயம் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பறக்கிறது போறதுக்கு எந்திரமாய் பேசியிருந்தாரு. ஏதோ காரணத்தினாலே அது அவரோட இசைனாலாம் வந்திருக்கணும். இங்க வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருந்திருந்தா அன்னைக்கு நம்ம பன்காமரை நடத்திச்சு பறக்கையில் போடத்தான் பணம் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அது போட முடிஞ்சது. இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கும் என்னையே அவர் வரவேற்றிருக்கார். எல்லாம் அவரோட இச்சைதான். இந்த மந்திராலயம் இவ்வளவு பெருசா கட்டப்பட்டதும் இந்த மாதிரி பெருசா கும்பாபிஷேகம் உற்சவம் நடத்தப்பட்டதும் எல்லாம் பகவானோடு ஒரு இச்சையினால மாத்திரம்தான். அதே பகவான் யோகி ராம் சுரத்குமார் எல்லாரும் ஹிருதயத்திலையும் இருந்துட்டு பன்காமராஜோட ஹிருதயத்துல நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் போறதோட பேர் சொல்ல வேண்டியதில்லை. இங்க மக்கள் மாநிலத்தை எல்லாம் பூர்த்தி ஆக்கியிருக்காரு.